ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 50 டேஸ் டீடாக்ஸ் சேலஞ்சோட டே 15. இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிற ஜூஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து ஒரே ஒரு குக்கும்பர் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் எப்பொழுதும் போல் கறி லீவ்ஸு, கிரேப்ஸ் கொஞ்சம், ஒரு குவாவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொமக்ரானட், இதெல்லாம் வந்து போட்டு நான் ஜூஸ் பண்ணி குடிக்க போகிறேன். இந்த ஜூஸ் வந்து நல்ல ஸ்வீட்டாகவே இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. இந்த ஜூஸ் வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு ஜூஸ் எடுத்துக்கிறேன். மற்ற டைம்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் தான். கோவா வந்து ஹைப்ரிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து நாட்டு பழம் அப்படி கிடைச்சதுன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், டைஜஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாட்டு பழம், அதே மாதிரி ஆர்கானிக் காய்கறிங்க இந்த மாதிரி கிடைச்சதுன்னா ஹைப்ரிட் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.